மற்றும் ஒரு ஜோயே வேதப்பட ஆராய்ச்சிக்கு தேவ சாயலில் நான் வாழ வேண்டும், தேவ ராஜ்யத்தை உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்ற அவளோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் இருதயத்தின் விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். ஜோயே லைஃபை பற்றி நாம் கருத்தாய் ஆராய்ந்து வருகிறோம். ஜோயே லைஃப் என்பது மறு உலகத்திற்கு செல்லும் ஒரு அனுமதி சீட்டு அல்ல. மறுமையில் நாம் எவ்வாறு வாழ்கிறோமோ அதே வாழ்க்கையை இந்த பூமியிலும் வாழ்வதற்காக மறுபடியும் பிறந்த நாளிலே தேவனுடைய சொந்தமான அதே ஜீவனை நமக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதைதான் அவர் சொன்னார், திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். இட்ஸ் an abundant life, it's an overflowing life. அப்படின்னா என்ன அர்த்தங்க? எல்லையில்லாத பரிபூரணத்தில் தேவனாக வாழ்கிற வாழ்க்கை, அதை கொடுக்கவே இவர் வந்தேன் என்று சொல்லுகிறார். அவர் மரணத்தை பரிகரித்து அழியாமையும் ஜீவனையும் நமக்கு தந்தார் என்று சுவிசேஷம் சொல்லுகிறது. சுவிசேஷம் சொல்லுவதெல்லாம் விசுவாசத்தினால் நீதிமான் ஆனபடியால் நித்திய ஜீவனை இலவசமாக நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறது. இது கிறிஸ்து பிரசன்னமானதினாலே என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த கிருபை ஆதி முதல் இருந்தது, அவர் பிரசன்னமாகும் பொழுது வெளிப்படுத்தப்பட்டது எல்லாருக்கும் பிரத்யட்சமாக. அவர் சிலுவையில் அறையப்பட்டவராக பிரத்யட்சமாக எனக்கு பதிலாளாக சிலுவையிலே தொங்கின பொழுது அந்த கிருபையை வெளியரங்கமாக்கினார். அதுதான் 2 தீமோத்தேயு 1:10 நம்ம வாசிக்கிறோம். அவர் வெளியரங்கமாக்கினார். அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. எப்படி அறிந்திருக்கிறோம்? சிலுவையிலே என் தேவனே என் தேவனே என்று அவர் கதறும் பொழுது, ஏன் என்னை கைவிட்டென்று கதறும் பொழுது அந்த கிருபையை பார்க்கிறோம். நான் இனி தேவன் என்று அவரை அழையாதபடி அப்பா என்று அவரை போல நான் அழைப்பதற்கு அவர் பாவமானார். அதுதான் கிருபை. அவர் என்னை விட்டு எந்த நாளும் விலகாதபடிக்கு அவருடைய நீதியையே எனக்கு தந்து என் பாவத்தை எடுத்துக்கொண்டார். அதுதான் கிருபை. அவருடைய கீழ்ப்படுதலினால் வந்த விளைவுகளை எல்லாம் எனக்கு தந்துவிட்டு என் கீழ்ப்படியாமையினால் வந்த எல்லா சாபமான விளைவுகளை அவர் எடுத்துக்கொண்டார். அதுவே நாம் கிருபை என்று சொல்லுகிறோம். பரிசுத்த பவுலடிகளாரை பார்க்கும் பொழுது அவர் ஒரு காரியத்தை ஆணித்தரமாக ஆழமாக சொல்லுவது சுவிசேஷம். தாயின் வயிற்றிலிருந்து கிருபையாய் என்னை பிரித்தெடுத்த தேவன் இந்த சுவிசேஷத்தை, கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்லுவதற்குத்தான் என்னை அழைத்தார் என்று நோபன் நிருபத்திலையும் சொல்றாரு. ஒவ்வொரு நிருபங்களிலும் அவர் சொல்லுவது, அவர் என்னை அப்போஸ்தலனாக, பிரசங்கியாக, உபதேசியாக அழைத்தது சுவிசேஷத்தை சொல்ல. இந்த சுவிசேஷம் அல்லாமல் வேறொரு சுவிசேஷம் இல்லை. அவர் அங்க என்ன தூரத்துக்கு போறாருன்னா, இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தோட கிரியை நீங்கள் சேர்க்கும் பொழுது அது வேறு சுவிசேஷம். அது என்ன சொல்றாரு? நானா இருந்தா கூட சரி, அது தேவதூதனா இருந்தா கூட அது சாபத்துக்கு கொண்டு செல்லுகிற சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். ஒரே சுவிசேஷம், சாபமே இல்லாத. பரலோகத்துல சாபம் இருக்கா? அதுதாங்க சுவிசேஷம் நமக்கு சொல்லுவது. சாபமே இல்லாத, பாவம் இல்லாத, வியாதி இல்லாத ஒரு அற்புத வாழ்க்கை வாழ்கிற நற்செய்தியை சொல்லுகிறதே. அதை தவிர நான் வேறெதையும் சொல்லாதிருக்க, நினையாதிருக்க, பேசாதிருக்க தீர்மானித்தேன் என்று 1 கொரிந்தியர் 2 முதல் 2 வசனத்தில் அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஏன்?
அதுல முன்னாலேயே சொல்லிடுறாரு, என்னை ஞானஸ்நானம் பண்றதுக்கு நான் அழைக்கல, கொடுக்கறதுக்குன்னு என்ன அழைக்கலன்ற. அப்படித்தானே? அவங்க நான் அப்போலோவை உடையவன், நான் கேபாவை உடையவன், நான் பவுலை உடைய அவங்களுக்குள்ள குரூப் வரும்போது அவர் சொன்னாரு, நான் யாருக்குமே ஒரு 2 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருப்போம், அவ்வளவுதான் ஒழிய என்னுடைய அழைப்பு. ஏன் அதை நான் சொல்ல வரேன்? அது பிரதானம் அல்ல. சில பேர் இன்னைக்கு அதுதான் கணக்கு நோட் போட்டு எழுதிக்கிறாங்க. எங்க போனாலும் ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அவங்க ஆத்ம ஆதாயம் செய்யறாங்களோ இல்ல, ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. அவங்க அழைப்பே அதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்ப பவுலடிகளார் என்ன சொல்றாரு? அதற்கு என்னை அழைக்கவில்லை, ஒரு பிரதானமான ஊழியத்திற்கு என்னை அழைத்தார். என்ன? சிலுவை பற்றிய செய்தியை சொல்லதான் என்னை அழைத்தார். அதுதான் ரொம்ப தெளிவாய் சொல்லுறார். அந்த 1 கொரிந்தியருக்கு பாருங்க, 17ஆம் வசனம் 1ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. நான் அதுல இருந்து உங்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்கும் கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். எதற்கு? கிறிஸ்துவின் சிலுவை. கிறிஸ்து சிலுவை செய்தது வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சாதுரிய ஞானம் என்ன சொல்லும்? நீ நல்லது செய்தா உனக்கு நல்லது நடக்கும்பா, நீ கெட்டது சரியா உனக்கு எப்படி நன்மை நடக்கும்னு சொல்லுது. இது மூல அறிவுக்கு ஒத்து போகும். டூ குட் கெட் குட். ஆனா இவர் அந்த ஞானத்துல பிரசங்கம் பண்ணலையா. உன்னால நன்மை செய்யவே முடியாது, உன்னில நன்மையே இல்ல. ஆனா ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. உனக்காக உன்பட்சத்திலே ஒருவர் எல்லா நீதி நன்மைகளை செய்து அதன் விளைவாகிய ஆசீர்வாதம் அத உன் கணக்குல தந்துட்டாரு. ஆனால இப்போ உனக்கு நன்மை 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 மாத்திரம்தான், ஆசீர்வாதம் தான், உனக்கு சாபமே இல்ல. அந்த எல்லைக்கு நீ வந்துட்டப்பா அப்படின்னு சொல்றதுதான் நல்ல செய்தி. ஆனா இந்த ஞானம் இருக்க, மனித ஞானம், மனித மூளை, என்னயா இது? நீ தப்பு தண்டா செய்யும் போது கூட தேவ தயவை பெற்று தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தில் வாழலான் போதிக்கிறார் என்று சொல்றது பைத்தியமாக தோன்றும். அததான் இங்க சொல்றாரு அவரு. சாதுரிய ஞானம் அல்லன்றாரு. அதை சொல்லுதான் சிலுவை பற்றிய உபதேசம் சுவிசேஷம். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே என்னை தெரிந்தெடுத்தார் தாயின் வயிற்றில் இருந்து. அப்படிதானே? அதுதான் என்னுடைய போக்கஸே. விசுவாசத்தையும் சத்தியத்தையும் சுவிசேஷமாக சொல்ல என்னை ஊழியத்திற்கு அழைத்தார் என்று தீமோத்தேயுவுக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போ ஊழியத்திலே பிரதானமான ஊழியம் சுவிசேஷம். நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம்? ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் தான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷ படைமுயற்சி முகாம் போடணும்னு நினைக்கிறோம். இல்ல, எப்பேற்பட்ட முதிர்ந்த விசுவாசியா இருந்தாலும் அவர்களுக்கும் சுவிசேஷம் தான். அவங்கள பத்தி பவுலடிகளார் சொல்லும் போது என்ன சொல்றாரு? பாலும் ஏன் அவங்க சுவிசேஷத்தை விட்டுட்டு நியாயப்பிரமாணத்துக்கு போய் இதை டோட்டலா மறந்துட்டாங்க. என் கிரியை அல்ல, எல்லாமே அவர் செய்தது கிருபை. அதை மறந்துட்டு தாங்க ஏதாவது செய்து ஆண்டவரை பிரியப்படுத்தணுமேன்னு போயிட்டாங்க. அங்க எபிரேயர் 5ஆம் சொல்றாரு, எல்லாம் பால் சாப்பிட சின்ன குழந்தையா இருக்காங்க, இன்ஃபண்டா இருக்காங்கன்றாரு. ஏன்? இந்த நீதியின் வசனம் எதுங்க? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். சுவிசேஷம் இதுல அவங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா அதை விசுவாசித்து இருதயத்துல வைத்து, என் கிரியை அல்ல, கிறிஸ்து சிலுவை செய்தது வீணாகாதபடிக்கு. பவுல் அப்படித்தானே சொல்றாரு கலாத்தியர் 2:21. அதை வீணாக்காதபடிக்கு அந்த மன எண்ணத்தில் தான் நான் வாழ்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர்தான் எல்லாம் மகிமையும் அவருக்கு தான். நான் யோகியன வாழ்கிறதுனால ஒண்ணுமே இல்ல. என்னால் அது முடியாது. I cannot be 100% perfect.
ஒருவேளை என்னால 100% பர்ஃபெக்டா வாழ முடிஞ்சா அதை நான் முயற்சிக்கலாம். ஆனா முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியுது. வேதமும் அப்படிதான் எழுதி வைத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த சுலபமான என் நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறதுன்னு அழைக்கிறாரு. பாரமான சுமை அல்ல, சுமக்க முடியாத சுமை அல்ல. சுவிசேஷம் என்னதான் சொல்றாரு? நீ விசுவாசி, அது மாத்திரம் தான் சொல்றாரு. பழைய இதுல செய். நியாயப்பிரமாணம் டிமாண்ட் பண்ணினது. கிருபையின் பிரமாணம் இயேசு என்ன பண்ணறான்? சப்ளை பண்ணுகிறாருங்க. எதுங்க ஈஸி? சப்ளை பண்றதை ரிசீவ் பண்றதா, டிமாண்ட் பண்றதை செய்கிறதா? law was demanding, grace was supplying. அதுதான் சத்தியம் சொல்லுவான். அதனாலதான் அவர் சொல்றாரு, இதுதான் என் வாழ்க்கையில பிரதானம், இதுதான் எங்களுடைய பிரதானமான ஊழியம் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு? 21ஆம் வசனத்துல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், பைத்தியமாக தோன்றுகிறது இது. மூளை அறிவுக்கு, மனித அறிவுக்கு, உலக அறிவுக்கு நன்மை இவன் செய்ய மாட்டானா? நன்மை செய்யாட்டியும் அவருடைய பரிகார மரணத்தை விசுவாசிக்கிறபடினால இவன் நன்மை செய்கிறவனாய் மாறுவானா? ஏன் அவ்வளவு நன்மை அவன் வாழ்க்கையில வரும் பொழுது நன்றி உள்ள இருதயத்தோடு இவன் வாழ்க்கையெல்லாம் நன்மை செய்கிறவனாக மாறும் என்று சொல்லுகிறது. இந்த மூளை அறிவுக்கு பைத்தியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனா இந்த பைத்தியமாக தோன்ற பிரசங்கத்தினாலதான் அப்படி செய்யறேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். இத குறித்து சொல்லும் பொழுது அவர் அங்க என்ன சொல்றார் பாருங்க. தீமோத்தேயுக்கு வாங்க. தீமோத்தேயுல அவர் என்ன சொல்றார் பாருங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம். யார சொல்ல வரேன்? இந்த சிலுவைக்கு விரோதமாக பிரசங்கிக்கிறாங்கல்ல, ஹைப்பகிரேஸ். இல்ல நீங்க ரட்சிக்கப்பட்டதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம். கலாத்தியருக்கு அப்படித்தான் சொன்னாங்க. ரட்சிக்கப்பட்டதெல்லாம் ஒத்துக்கிறோம் விசுவாசத்தினால, கிருபையினால. ஏன்னா கிரியையினால ஒருத்தர் முடியாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு உன் கிரியை தான் தம்பி, உன் கிரியை தான் சிஸ்டர், நீங்க தான் கிரியை செய்து பூரணமாகணும்னு போதித்தாங்க. அததான் ஓங்கி சாட்டை எடுத்து அடின்னு அடித்த அது வல்ல என்பதை வேதத்திலிருந்து ஆவியானவருடைய வெளிப்படுத்துதலாலே கலாத்திய நிருபத்துல விசுவாசத்தினால் நீதிமானம் தான் ஆரம்பம் முதல் முடிவரை அப்படித்தான் என்பதை அங்க போதிக்கிறாரு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. இதுக்கு விரோதமா கூச்சல் போடுறாங்க. ஒரு கூட்டம் கிளம்பிடுச்சு. அதற்கு ஜாக்கிரதையா இரு. தீமோத்தேயுக்கு எபேசியில ஒரு மக்கதேனியா விட்டு போகும்போது சொல்லிட்டு போறாரு, சர்ச்சை இன்சார்ஜ் கொடுத்து எல்லாம். அப்ப என்ன சொல்றாரு? இதுக்கு விரோதமா பிரசங்கம் பண்றவங்க, அவங்க பேர் என்னவா? வேற்றுமையான உபதேசம். இது என்னவா? சுவிசேஷம் ஆரோக்கியமான உபதேசம். அப்படின்னு என்னங்க? நலம் தரும் உபதேசம். ஆரோக்கியம் என்னங்க? நல்லாயிரு, அப்படித்தானே? ஆரோக்கியமாயிருன்னா நல்லாயிரு. இது நலம் தரும் சுவிசேஷம். அது வேற்றுமை என்ன? அது நலமே தராது. ஏன்? அதன்படி வாழ்ந்தா சாபம் தான். ஏன்? எல்லாவற்றிலையும் நீ செய்யணுமே. ஒண்ணுல தவறுனாலும் சாபம், அந்த கீழே போயிட்டா சாபம் தான். அதுதான் சொல்றேன். அதுக்கெல்லாம் மேல இன்னொன்னு சொல்றாரு. என்ன? அது விசுவாசத்தையும் தராது தம்பி. நியாய பிரமாணம் விசுவாசத்துக்கு உரியது அல்ல. கலாத்தியர் 3:12 சொல்றாருல்ல, நீங்க எவ்வளவுதான் செய்யாத கேட்டாலும் அது உங்களால முடியாது. ஏன்? அது விசுவாசத்தை உண்டு பண்ணாது. ஆனா அதற்கு மாறா சுவிசேஷத்தை கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டீங்கன்னா, நித்தியானந்த தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்டீங்கன்னா இருதயத்துல விசுவாசம் வரும். சுவிசேஷத்தை கேட்பதினால்தான் விசுவாசம் வரும். ரோமர் 10:17 சொல்றாரு. ரோமர் 1:17 சொல்றாரு, விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடைவதற்கு சுவிசேஷத்தினாலே நீதி, தேவனுடைய நீதி வெளியாக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அப்ப எதை நம்ம கேட்க போறோம்? அதுதான் இங்க சொல்றாரு. இந்த நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவங்க எப்படி இருக்காங்களா? தாங்க சொல்லுகிறது இன்னதென்று அவங்களுக்கே தெரியல. ஐயா, அவங்க சொல்றாங்க பரிசுத்தமா இருக்க வேண்டும், நீதியா இருக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், யோக்கியமானது எல்லாம் சொல்றாங்க.
இதெல்லாம் முடியுமா? முடியலையே. ட்ரை பண்ணி எல்லா மனிதர்களும் தோத்தவர்கள தானே இருக்காங்க. என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்ன தாவீது கூட தோத்து போயிட்டான்ல. அப்போ இங்க யோசித்து பாருங்க, என்ன சொல்லுகிறார் அவரு? தாங்க சொல்லுகிறது இன்னதென்று அவர்களுக்கே தெரியல. அவங்க என்ன சாதிக்கிறாங்களா? நீ பரிசுத்தமா வாழன, பரிசுத்தமா வாழ முடியும் என்பதை சாதிக்கிறாங்க. ஆனா அது முடியுமா? வேதமே சொல்லுது, அவங்க இருதயமும் சொல்லுது. ஆனா அது அவங்க அறியல. ஏன்? இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அவன் கண்களை குருடாக்கினான். அவனுக்கு நல்லா தெரியும். அதான 2 கொரிந்தியர் 4:4ல சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தின் ஒளி என்னை நீதிமானாக்குகிறது என்று சொல்லுதே விசுவாசத்தினால. அதனால நான் என்ன பாக்கியத்தை பெறுகிறேன், தேவனாக வாழ்கிற பாக்கியத்தை பெறுகிறேனே, அந்த வெளிச்சத்தை நான் பெறாதபடிக்கு, மகிமையான சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை நான் பெறாதபடிக்கு, தொடர்ந்து இருளிலே அறியாமையிலே இருக்கும்படி கண்களை குருடாக்கினான். இவங்க கண்கள் குருடானனால தாங்க நியாயப்பிரமாணத்தை ஓங்கி பேசுறாங்க, கிருபைய கேலி பண்றாங்க, ஹைப்பர் கிரேஸ், தவறான உபதேசம் சொல்றாங்க. அததான் இவர் என்ன சொல்றாரு, தாங்க சொல்லுகிறது என்னன்னே அவங்களுக்கு தெரியல. அவங்க சொல்ற நியாயப்பிரமாணத்தினால ஒருவரும் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. அந்த இடத்தையும் நீதிமானாக முடியாது. நீங்கள் எவைகளில் நின்று நியாயப்பிரமாணத்தினால் விடுதலையாகி ரட்சிக்கப்படக்கூடாது இருந்ததோ அவைகளின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படி, அப்படிதான் சொல்றாரு. அப்போஸ்தலர் 13, 39, 40 வசனங்களை படிச்சு பாருங்க. அப்படிதான் சொல்றாரு. அதேதான் ரோமர் 8:3 சொல்றாரு. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது. அப்ப நியாயப்பிரமாணம் எனக்கு பரிபூரண நீதியை கேட்டது, நீதியை கொடுக்கலங்க. அததான் இங்க சொல்றாரு. தாங்க சொல்லுகிறத பத்தி அவங்களுக்கு புரியல. நியாயப்பிரமாண கிரியையினாலதான். ஆமாமா, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, இப்போ 10 கட்டளை கீழ்ப்படினுங்க. நீங்க அத அப்படியே கீழ்ப்படிந்தாதான் உங்க ரட்சிப்பு பூரணம் அடையும். அப்பதான் நியாயத்தினால. அப்படி பார்த்தா வேதம் என்ன சொல்லுது? ஒருத்தம் கூட இல்லைன்னு. அத அறியாமல் உன்னை சாதிக்கிறாங்க. என்னத்தை சாதிக்கிறாங்க? மனிதன் விசுவாசத்தினால் மாத்திரம் அல்ல, அவன் ரட்சிக்கப்பட்டது விசுவாசம். It should add on. What is it add on? Your works. உன்னுடைய கிரியை இருந்தாதான்றாங்க. அவங்கதான் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் யாருன்றதை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. யாருக்கான்? அது கிருபையாகிய இயேசுவண்டை வழிநடத்தும் உபாதியான் கலாத்தியர் 3:24-25 சொல்றாரு. அது நான் பாவி, நிர்பந்தமான மனுஷன், அந்த தேவன் வைத்திருக்கும் கோலை என்னால அச்சீவ் பண்ணவே முடியல, அந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தான் சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாரு. நியாயப்பிரமாணம் யாராருக்கெல்லாம் சொல்லி, நீதான் நீதிமான் ஆயிட்டிய, நீ ரட்சிக்கப்பட்டனா என்ன அர்த்தம்? நீதிமானாக்கப்பட்டாய். நீ மீட்கப்பட்டனா என்ன அர்த்தம்? நித்திய நீதி உள்ளவனாய் இருக்கிறாய். இதை நீ இழக்கவே முடியாது. இது வேதம் சொல்லுது. இது உன் நீதி அல்ல, உன் கிரியையினால வந்தா ஒருவேளை உன் கிரியையினால நீ இழக்கலாம். இது இயேசுடைய கீழ்ப்படுதலினால் வந்தது. அது என் அக்கவுண்ட்ல தேவன் கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். இட் வாஸ் இம்ப்யூட்டட் டு மீ. நான் சம்பாதிக்கலங்க என் கிரியையினால. நான் ஏதோ தப்பு பண்ணும் போது அது எழருக்கு. அவரு இயேசுடைய கீழ்ப்படுதலினால் வந்த நீதியை எனக்கு கொடுத்துட்டாரு. என்னுடைய கீழ்ப்படியாமையினால் வந்த பாவத்தை அவர் மேல சுமத்திட்டாரு. இது வேதம் சொல்லும் சத்தியங்க. இவங்க என்ன பண்றாங்க? இப்போ தங்க கீழ்ப்படுதலினால நீதியாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அததான் அவர் சொல்றாரு, இது நீதிமானுக்கு இல்ல, நீ ஏற்கனவே நீதிமான ஆயிட்ட. ஆல்ரெடி யூ ஆர் ரைச்சியஸ் இன் காட் சைட். இன்னும் திரும்ப என்ன நீ ரைச்சியஸ் ஆக முயற்சிக்கிற? அவ்வளவு புத்தி இல்லையா உனக்கு? அப்படிதான் புத்தி இல்லாத கலாத்தியரு அப்படின்னு அந்த 3 அதிகாரம் 1-5 வசனங்களை சொல்லுவதை பார்க்கிறோம். அவ்வளவு புத்தி இல்லாம நடந்துக்கிறீங்களே. சிலுவை காட்சியை பார்த்தீங்கல்ல, பிரத்யட்சமாய் உங்களுக்கு சுவிசேஷம் வெளிப்படுத்தப்பட்டது.
இவனுங்க வந்து சொல்லிட்டானுங்க அது ரட்சிப்புக்கு தானே, அப்போ கிரியை வேணும்னு ஏன் அங்க போறீங்க? இது உங்களால் அழைத்தவரால் உண்டான போதகம் அல்ல. சிறிய புளித்தமா எல்லாத்தையுமே காலி பண்ணிடும். ஒரு நிமிஷம் கூட நான் அதுக்கு அங்கீகரிக்கல. ஒரு வினாடி கூட. பெரிய பெரிய ஆட்கள் தான் அவங்க எல்லாம் சபையில. பெரிய போதகர்கள் தான். பெரிய கூட்டம் அவர்களுக்கு பின்னால் செல்லுது. யோவான், பேதுரு போன்ற அப்போஸ்தலர். ஒரு வினாடி கூட நான் அவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணலன்றாருங்க. கலாத்தியர் 2:4 6 வசனங்களை வாசித்து பாருங்க. ஏன் சத்திய சுவிசேஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, இந்த சுவிசேஷம் நிலைத்திருக்கணும்னா இந்த நியாயப்பிரமாண கிரியைகளை கேட்கவே கூடாது அந்த பிரசங்கியார. அதுதான் சொல்றாரு அவர். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. கடைசியா 11 நிறைய லிஸ்ட போட்டு போறாரு. 11 வசனத்தை வாசிக்கிறேன். நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி என்னவா? நித்திய ஆனந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷம், ஆரோக்கியமான உபதேசம். திருப்பி அதே தான் சொல்றாரு. ஆரோக்கியமான உபதேசம் என்னங்க? நலம் தரும் உபதேசம். இந்த உபதேசத்தை கேட்பதனால நலம் தான் நடக்கும், நன்மைதான் நடக்கும், ஆசீர்வாதம் தான் நடக்கும். அது வந்து ஜஸ்ட் ஆப்போசிட். அதான் சொல்றாரு, இது நலம் தரும் போதனை, நலம் தரும் போதனை, ஆரோக்கியத்தை தரும் போதனை. அந்த மகிமையான சுவிசேஷம் சீர்மிகுந்த நல்ல செய்தி என்று சொல்லுகிறார். மகிமையான சுவிசேஷம் எல்லாவற்றிலும் என்னை சீர்மிகுந்தவனாய் மாற்றுகிற சுவிசேஷம். இதுக்கு அது விரோதமானது என்று சொல்லுகிறார். அத சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு? அது விரோதமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்? இங்க என்ன சொன்னாரு? இதே அன்றி வேறொன்றையும் சொல்ல ஆதிருக்க, அததாங்க இவருக்கும் சொல்றாரு. அவருடைய சீஷனாகிய தீமோத்தேயுவுக்கு பின்னால வந்தான் அப்போஸ்தலனாகிய தீமோத்தேயு ஆகிறான். அவனை பாஸ்டரா வைக்கும் பொழுதே அவனுக்கு ஆலோசனை சொல்றாரு. இந்த மாதிரி பிரசங்களை விட்டு ஓடுனே சொல்லிடுறாரு. அந்த 1 தீமோத்தேயு 6:3-4 நீங்க படிச்சு பாருங்க. அவங்களோட சகவாசம் கூட வச்சுக்காத. ஏன்? அது அப்படியே ஒட்டிக்கும் தவறான உபதேசம். அவங்கள விட்டு கொஞ்சம் தூரமாவே இரு. நியாயப்பிரமாண போதகர்களுக்கு தாங்க சொல்றது என்னன்னே தெரியல, அவ்வாறு போதிக்கிறதுனால தாங்க செய்யறது என்னன்னு புரியல அப்படின்றாரு. ஆகவே அவர்களை விட்டு நீ ஓடிடு, அவர்களை விட்டு விலகி போயிடுன்றாரு. அவனை அங்க வைத்ததே இதற்கு தாங்க. என்ன சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 1 அதிகாரத்துல 4 வசனத்துல இல்ல 3 வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 2 தீமோத்தேயு வச்சிட்டு இருக்கேன். வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வ பக்திக்கு ஏதுவாயிராமல். நல்லா சொல்றாரு பாருங்க. எது வேற்றுமையான உபதேசம்? நியாயப்பிரமாணம், கிரியையின் பிரமாணம். அத போதித்தா என்ன வருமா? விசுவாசம் வராது. விசுவாசம் வரலன்னா தேவ பக்தினா என்ன? காட்லினஸ், தேவ சாயலை வெளிப்படுத்துவதுதான் தேவ பக்தி, அல்லது இங்கிலீஷ்ல ரொம்ப கரெக்டா வருது காட்லினஸ். பார்த்தாலே மனிததான், ஆனா தேவன் இந்த மனித ரூபத்துல வந்திருக்கிறான்னு சொல்ற மாதிரி இவன் வாழ்றான். இது எப்பதான் வருமா? மனுஷனுடைய கிரியையினால வராது, விசுவாசத்தினாலதான் வரும். அதான் ரொம்ப தெளிவாய் சொல்றாரு. விசுவாசத்தினால் விளங்கும் தேவ சாயலுக்கு ஏதுவாய் இராமல். நீங்க அங்க என்ன சொல்ற? நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்கு உரியதல்ல. கலாத்தியர் 3:12 சொல்றாரு. அங்க 11 சொல்லிடுறாரு. 10 என்ன சொல்றாரு? அது கீழே போட்டா சாபம். ஏன்? அது விசுவாசத்தை தராது. தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை வாழ மாட்ட, அதனால சாபத்துல தான் இருப்ப. ஆனா இந்த சுவிசேஷத்தை கேட்கறதுனால விசுவாசம் வரும். அந்த விசுவாசத்துல ஆசீர்வாதமா தேவ சாயலை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை தான் வாழுவேன்னு சொல்றாரு. நல்லா பாருங்க, என்ன தெளிவாய் வேதத்தில் தெய்வீக பக்திக்கு ஏது விசுவாசத்துல தான் வரும்.
விசுவாசம் சுவிசேஷத்தை கேட்பதினால்தான் வரும். நம்ம ஆளுங்களா அந்த ரோமர் 10:17 விசுவாசம் கேட்பதினால் வரும்னு. ஐயா, தேவ வார்த்தை இல்லைங்க. விசுவாசம் தேவ வார்த்தை என்று சொல்றது ஏன்னா அதுக்கு முன்னால உள்ள கான்டெக்ஸ்ட் பாருங்க. சுவிசேஷத்தை, சமாதான சுவிசேஷம் தான் சொல்றாரு. அததான் பிரசங்கிக்க ஆளை அனுப்பணும். சும்மானா போயிட்டு இல்ல. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பவர்களை தான் சப்போர்ட் பண்ணணும். அவங்க சுவிசேஷத்தை சொன்னாதான் இவங்க கேட்பாங்க. கேட்டாதான் விசுவாசம் வரும். 14ஆம் வசனத்துல சொல்றாரு. அததான் 15-16 சொல்லிட்டு 17 சொல்றாரு. அப்போ விசுவாசம் நியாயப்பிரமாணத்தை கேட்டா வருமா? செய்யாதே. பிஹேவியரல் மாடிஃபிகேஷன். உன் செய்கையை மாற்று. உன் செய்கையை மாற்று. அப்படிதான் நியாயப்பிரமாணம் சொல்லுது. தேவ சாயலை காண்பிக்கிறது. அந்த சாயலுக்கு நீ வா என்று சொல்லுகிறது. அந்த சாயலுக்கு வர எனக்கு அது விசுவாசத்தையும் தரல, உதவியும் செய்யல. அதனாலதான் தேவன் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தானே செய்யும்படிக்கு. அதை போய் நான் வீணாக்கலாமா? ஐ வில் நாட் ஃப்ரஸ்ட்ரேட் இட். அததான் போல இங்க என்ன சொல்ற பாருங்க. அது தேவ பக்தியை உண்டாக்காது. அப்படின்னு தேவன் எதிர்பார்க்கிற பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்னாரு. அந்த வாழ்க்கை வாழவே முடியாது. தேவ சித்தத்தை, தீர்மானத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டுமானால் சுவிசேஷத்தை அதுதான் புதிய உடன்படிக்கை. அததான் எடுத்துட்டு இருக்கேன். நான் சுவிசேஷம் சொல்லும்போது நான் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர் என்பதை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏன் அதை சொல்றேன்னா, நீங்க அதே 2 கொரிந்தியருக்கு பாருங்க. அவர் அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல தான் நம்ம அதை ஆரம்பிச்சோம். நாம யாரு என்பதை சொல்லி 6ஆம் வசனத்துல புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர் இருக்கும்படி அவர் நம்மை தகுதிப்படுத்தினார். அதை சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு, பழைய உடன்படிக்கை கொல்லும், புது உடன்படிக்கை தான் ஜீவன் கொடுக்கும்ன்றார். கிருபையின் சுவிசேஷம் தான் புது உடன்படிக்கை, கிருபையின் உடன்படிக்கை. அதை சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு பாருங்க. 7ஆம் வசனத்துல எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்தது. மோசே அப்படிதானே சீயோன் மலையினர் வந்து கற்பலைகளை தேவனால் எழுதப்பட்ட கற்பலைகள் 10 கட்டளை, வேற ஒண்ணு இல்ல. அதான் சொல்றான், அது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். அப்படின்னா என்னங்க? அந்த செய்தி உனக்கு மரணத்தை பிறப்பிக்கும். முந்தின வசனத்துல அதுதான் சொன்னாரு, கொல்லுகிறது. ஏன் ஏன் கொல்லுகிறது? நியாயப்பிரமாணம் பாவத்துக்கு பலன் கொடுத்தது. அப்படிதானே? 1 கொரிந்தியர் 15:55 அது பாவத்துக்கு பலன் கொடுத்தது. ரோமர் 7ஆம் அதிகாரம் போனீங்கன்னா அது சமயம் கொடுத்தது பாவத்திற்கு. அப்படிதானே? இட் கேவ் an occasion to sin. நியாயப்பிரமாணம் வராத வரைக்கும் பாவம் செத்ததா இருந்தது. இப்போ பாவத்துக்கு ஒரு உயிர் கொடுத்தாச்சு. அப்படிதானே? நியாயப்பிரமாணம் வந்த பிறகு பாவம் பெருகினது. ரோமர் 5:20 சொல்ற நிறைய வசனங்கள் இருக்கு. அது என்ன பண்ணுதான்? பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை தான் பிறப்பிக்கும் சொல்றாரு. அது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஜீவனுக்கு ஏதுவான ஊழியம் செய்ய போறோமா? ஜீவனுக்கு ஏதுவான பிரசங்கம் பண்ண போறோமா? மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செய்ய போகிறோமா? மரணத்துக்கு ஏதுவான பிரசங்கம் பண்ணவர். இது நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. நம்ம ஊழியக்காரர்கள் என்ன ஊழியம் தான் செய்யணுமா? மரணத்துக்கு ஏதுவான. ஏன் நியாயப்பிரமாண ஊழியம் செய்தீங்கன்னா மரணத்துக்கு ஏதுவான உங்களையும் உங்களை கேட்கிறவர்களையும் மரணத்துக்குட்ப. மரணம் என்றால் என்ன? வியாதி, சாபம், தரித்திரம், குறைவு, பிசாசின் கிரியைகள் எல்லாமே மரணம். அந்த நித்திய மரணத்தை இங்க உலகத்துல இந்த மரணத்துக்குரிய ஊழியம் அது உங்களுக்கும் மரணத்தை கொண்டு வரும். அதனால்தான் பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது ரொம்ப அழகா ஒரு வசனம் சொல்லுவாரு. நான் அதை எடுக்கிறேன் பாருங்களேன். தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அங்க வாங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. முடிக்கும் பொழுது உன்னை குறித்தும் 16 வசனம், உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு.
நீ யார் என்பதை குறித்து உன்ன கொஞ்சம் என்ன, நீ நீதிமான், புது சிருஷ்டி, அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிற, அதை குறித்து நீ எச்சரிக்கையா கொஞ்சம் கூட இந்த நியாயப்பிரமாணத்தை கேட்டு கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாத. அதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாரு, நீ என்ன உபதேசிக்கிற நல்லா பாரு. நீ உபதேசிக்கிறது கிறிஸ்துவ உபதேசிக்கிறியா, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உபதேசிக்கிறியா, நற்செய்தியை உபதேசிக்கிறியா? இல்ல, செய்யாதே. இவைகளபடி எல்லாம் நீ செய்தால், நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, தேவன் உனக்கு பொருளாதார ஆசீர்வாதம் தர வேண்டுமானால் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, சுகத்தை பெற வேண்டுமானால் நம்பர் 1, நம்பர் 2, இவைகளை விட வேண்டும், இவைகளை செய்ய வேண்டும். எதை பிரசங்கம் பண்ற? ஐயா, பொருளாதார ஆசீர்வாதம் வேண்டுமானாலும், சுகம் வேண்டுமானாலும், வெற்றி வேண்டுமானாலும் ஒரே செய்தி, வேறொரு செய்தி இல்லை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, அது தேவனுடைய வழி. ஆகவே கிருபையின் சுவிசேஷம் தவிர வேறொரு செய்தியே இல்லை. ஒரே செய்தி தான், ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒரே செய்தி தான். அதுதான் சொல்றாரு, உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. நீ இந்த சுவிசேஷத்தின்படி உன்னை நிதானித்து, உன்னை குறித்து, நான் நீதிமான், நான் புது சிருஷ்டி, அவரோடு ஒன்றாய் இருக்கிறேன், அவருக்குள் இருக்கிறேன், அவரை பற்றிய உண்மை, என்னை பற்றிய உண்மை, அவரே என் நீதியானார், அவரே எல்லாரிலும் எல்லாவுமானார், அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன் என்று அதுல நீ நிலை கொண்டிருந்து அந்த சத்தியத்தையே நீ போதித்துக் கொண்டிருந்தால் என்ன சொல்றாரு பாருங்க, இப்படி செய்வாயானால், நீங்க உபதேசம் பண்றீங்களே, பிரசங்கம் பண்றீங்களே, ஒன்ன மாத்திரம் இல்ல, அவங்களையும் இந்த உன்னத வாழ்க்கைக்கு கொண்டு சொல்லுவீங்க என்றார். எவ்வளவு கிளியரா சொல்றாரு பாருங்க. தீமோத்தேயுக்கு ஃபுல்லாவே அந்த பாஸ்டோரல் எபிஸ்டல்ன்றோம், அப்படித்தானே? ரொம்ப அழகா சொல்றாரு. உன்னையும் நீ பிரசங்கம் பண்றல்ல, அவர்களையும் அங்க அத பிரசங்கம் பண்ண என்ன ஆகும்? உன்னையும் அழித்துக் கொள்ற, உன்னை கேட்கிறவங்களையும் அழித்துக் கொள்ளுகிற. அதுதான் சொல்றாரு, தாங்கள் போதிக்கிறது இன்னது என்று அறியாமல், அதனால தாங்க என்ன சாதிக்கிறாங்க? மரணத்தை. அதுதான் இங்க சொல்றாரு, அது மரணத்துக்கு ஏதுவான போதனை, அது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? இது ஜீவனை தரும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஐயா, அது ஒருவனுக்கும் ஜீவன் தரல. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த 25, 26ல நியாயப்பிரமாணம் ஒருவருக்கும் ஜீவன் கொடுக்கலன்னு சொல்றாரு. அப்படிதானே? அப்ப யோசித்து பாருங்க, அது மரணத்தை பிறப்பிக்கும் ஊழியம். அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு, நம்ம புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் அல்ல, ஜீவனுக்கு, ஜீவனை ஜனங்களுக்கு கொடுக்கிற ஊழியம் செய்யறோன்றாரு. அப்போ ஜீவனை ஜனங்களுக்கு கொடுக்கிற ஊழியம், என்னுடைய பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் எல்லாம் ஜீவனை பெற்று தேவ பக்தி, தேவ சாயலை வெளிப்படுத்த வேண்டுமானால் புதிய உடன்படிக்கை தான் நான் பிரசங்கம் பண்ணணும். உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, இனி ஒருபோதும் அதை நினையாது. அப்படின்னா என்ன? எனக்கு குற்ற உணர்வே இல்லை, ஆக்கினை தீர்ப்பே இல்லை, நான் நித்திய நீதிமான், அவருடைய நீதி என் நீதி, ஒரு பாவம் செய்யாத கிறிஸ்துவின் நீதியை உடையவனாய் இருக்கிற. அதுதாங்க மரணத்தை மேற்கொள்ளுகிற ஊழியம். ரோமர் 6:14 என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க கேட்கிறது, நீங்க விசுவாசிக்கிறது நியாயப்பிரமாணம் இல்ல, கிருபையின் புது பிரமாணம், புது உடன்படிக்கை. அதனால இத நீங்க கேட்டு இதன்படி நீங்க விசுவாசிக்கிறபடினால பாவம் உங்களை மேற்கொள்ளாது. தெளிவா சொல்றாருங்க. பாவம் மேற்கொள்ளாத அவங்களுடைய காரியம் என்ன? நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவங்க அத அறியல. நியாயப்பிரமாணம் ஒருத்தருக்கும் நீதியை தராது, கிரியையினால் ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆவதில்லை. ஒரு வசனம் இல்லை, ஏகப்பட்ட வசனம். ஆனா இங்க என்ன சொல்றது, விசுவாசத்தினாலே நீதிமான் 100 வசனம் இருக்குங்க அந்த நல்ல செய்தி. அவ்வளவு தூரத்துக்கு திரும்ப 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 அது சொல்லப்படுகிறது.
நிருபங்கள் இல்ல. அப்ப யோசித்து பாருங்க. இவங்க தாங்க பிரசங்கம் பண்றது என்னன்னே தெரியல. இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த பிரசங்கத்தை கேட்டு இவங்க நீதியான வாழ்க்கை வாழ்ந்து இந்த ஜீவனை வாழ்க்கையில வெளிப்படுத்துவாங்கன்னு. எந்த ஜீவன்? மறுபிறப்புல பெற்றமே அந்த தேவ ஜீவன். இல்லங்க, அவங்க மரணத்துல தான் வாழ முடியும். நீங்க நியாயப்பிரமாணத்தை சபையிலயோ மற்ற இடத்துல உபதேசிக்கிற வரைக்கும் ஒரு நாளும் அவங்க இந்த ஜோய ஜீவனில வாழ முடியாது. ஒன்றுக்கு ஒன்று ஒவ்வாதது. அதுதான் சொல்றாரு, அது மரணத்தை தான் பிறப்பிக்கும். அப்படின்னு என்ன? பாவம் கற்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்கும் யாக்கோபு 1 சொல்வதை பார்க்கிறோம். ஏன்? அது பாவத்துக்கு தான் பலன் தரும், பாவத்துக்கு தான் சமயம் கொடுக்கும், பாவத்தை தான் அது உயிர்ப்பிக்கும். ஆனா இது என்னவா? ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நீதிமான் என்ற உறுதியினால நீ அந்த விசுவாசத்தின்படி நீதிமானாக வாழ்ந்து பரிபூரணம், அப்படிதானே? ஆசீர்வாதம், வெற்றி, சுகம், அப்படிதானே? இது ஐஸ்வர்யம் எல்லாவற்றிலும் நம்ம வாழ வைக்கிற ஊழியம் என்று அதான் சொல்றாரு. அது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். காரணம் என்ன? அந்த பிரசங்கமே மரணத்துக்கு ஏதுவானது. அது என்னங்க? பாவத்தின் சம்பளம் மரணம். இது என்னங்க? இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் இலவசமாய் வருகிற நீதியின் விளைவு ஜீவன். இந்த பிரமாணத்தை நம்ம போதிக்கிறோம். அததான் அவர் அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அப்ப அதுக்கே ஒரு மகிமை இருந்தது அங்க சொல்றாரு. நான் அப்ப அதுக்கு போல, மகிமைக்கு நான் வரல. எதுக்குதான் வரேன்? அது மரணத்துக்கு ஏதுவானது. ஏன் மரணத்துக்கு ஏதுவானதுன்னு சொல்லிட்டு 9ஆம் வசனத்துல அதை சொல்றாரு. அதனால நேரம் 8 விட்டு 9க்கு வரேன். என்ன சொல்றாரு பாருங்க. இந்த நியாயப்பிரமாணம் பழைய ஊழியம், பழைய உபதேசம், பழைய உடன்படிக்கை ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம். ஒரேடி அடிச்சுட்டாருங்க. என்னங்க? நீ நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிற வரைக்கும் அவனுக்கு சுத்த மனசாட்சியா இருக்காது. அப்படின்னா என்ன? குற்றமற்ற மனசாட்சியா இருக்காது. நீ ஒன்றில் தவறினால் எல்லாவற்றிலும் தவறு விட்டாய். ஐயோ, நான் என்னைக்குதான் அந்த 7ஆம் அதிகாரத்துல சொல்றாருல்ல, நிர்பந்தமான அந்த நிலையிலே தான் அவன் இருப்பான் விசுவாசி. கேட்கிற நீனும் அப்படிதான் இருப்ப, போதிக்கிற நீனும் அப்படிதான் இருப்பேன்ட்டாரு. அதனாலதான் அது பக்கமே போகாதரான்றாரு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. இந்த நியாயப்பிரமாணமாகிய பழைய உடன்படிக்கையை போதிக்கிற வரைக்கும் இவைகளின்படி எல்லாம் நீ செய்வாயானால், கீழ்ப்படிவாயானால், இன்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், 3ஆம் நாள் உங்களில் அற்புதம் நடக்கும். அந்த பிரசங்கம் பண்ணும் வரைக்கும் எங்க ஆக்கினைத்து என்னைக்கு யானா பிரசுத்தம் பண்றது, என்னைக்கு யானா அற்புதத்தை பார்க்கிறது, என்னைக்கு யானா விடுதலைய, இது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும். அப்படின்னா என்னங்க? குற்ற உணர்வு, தண்டனை தீர்ப்பு. அப்படிதானே? கத்தோலிக்க பைபிள்ல ரொம்ப கிளீனா ஆக்கினை தீர்ப்புனா தண்டனை தீர்ப்பு. யாரு? எனக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம். அதுதான் சொல்றாரு, நீ நியாயப்பிரமாணம் போதனை, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற போதனை, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற உபதேசம். எந்த உபதேசத்தை நீங்க பண்ண போறீங்க? ஜனங்களுக்கு உங்களுக்கும் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற உபதேசத்தை பண்ண போறீங்களா? அது என்ன சொல்றாரு பாருங்க. நீதியை கொடுக்கும் உபதேசத்தை சொல்லி நீதியை கொடுக்கும் ஊழியத்தை செய்ய போகிறீர்களா? தாங்க கேள்வி இப்பொழுது நமக்கு முன்பாக. நம்முடைய பிரசங்கம், நம்முடைய போதனை உபதேசம் எனக்கும் என்னை கேட்பவர்களுக்கும் நீதியை கொடுக்குதா? கிரியையினால நீதி வரவே வராது. அப்போ ஆக்கினை தீர்ப்பு தான் வரும். அதற்கு மாறாக கிருபையாகிய சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது விசுவாசம் வரும், நீதி வரும். அந்த நீதியினால நம்ம எப்படிதான் வாழ்கிறோம்? நீதியினால ஆக்கினை தீர்ப்பே இல்லை. அது ஜீவனை கொடுக்கிற ஊழியம்.
நீதி கொடுக்கிற ஊழியம், ஜீவனை கொடுக்கிற ஊழியம், அதிக மகிமையான ஊழியம். ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷ உடன்படிக்கையை தந்துட்டாருங்க. இது இன்கம்பாரபிள். இத வாய்னால நம்ம விவரித்து சொல்ல முடியாத அளவுக்கு அதை அவர் செய்துட்டாரு. அது அவருடைய செயல். அதை விவரித்து சொன்னாலும் அதை நம்மால புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மனித மூளைக்கு எட்டாதது. அதுதான் சொல்றாரு, எந்த ஊழியத்தை நீங்க செய்ய போறீங்க? அததான் அங்க தீமோத்தேயுக்கும் சொல்றாரு. ஆக்கனை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம். எது ஆக்கனை தீர்ப்பு கொடுக்கிறது? பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணம். ஏன் திரும்ப திரும்ப உன்னை பார்த்து நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லைன்னுது? அப்ப என்ன பண்றது? ஆக்கனை தீர்ப்பு தானே வரும். புதிய பிரமாணம் என்ன சொல்லுது? நீ சரியா இருக்க, நீ சரி அப்படின்னு என்ன? நீ நீதிமானா இருக்காய், நீ சரியா இருக்க, நீதியா இருக்கிறாய். இது புதிய பிரமாணம். அப்ப என்ன வரும்? எனக்கு ஆக்கனை தீர்ப்பே இல்லை, நான் நீதிமான். அந்த விசுவாசம் தான் ஜீவனில், தேவனுடைய ஜீவனில் நம்மை வாழ வைக்கிறது. அப்போ அந்த விசுவாசம் வந்தாதான் அந்த தேவ ஜீவனில், ஜோய ஜீவனில் வாழ முடியும். புது ரசம், ஜோய ஜீவன் பெற்று விட்டோம். ஆனா துருத்தி பழைய உடன்படிக்கை மைண்ட் செட், மனநிலை, அதை எடுத்து போடுங்க, கலைந்து போடுங்க. கொலைசீர் 3ஆம் அதிகாரத்துல சொல்றாருல, கலைந்து. எபேசியர் 4:24 சொல்லும் போது அதான மனதிலே கலைஞ. நம்ம இதை எடுத்து போல அவர் ஏற்கனவே செஞ்சுட்டாரு. நம்ம மனநிலையில அதை கலைந்து போட சொல்றாரு. பழைய மனநிலை. என்ன மனநிலை? நான் ஏதாவது நல்லது செஞ்சாதான் நல்லது நடக்கும், நான் தப்பு பண்ணிட்டு இருக்க எனக்கு ஒண்ணும் நடக்காது. அந்த மனநிலையை எடுத்து போடுங்க. அவர் ஒருவர் நன்மை செய்தபடியால் அவருடைய நன்மை என் கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது. அதுதான் புது உடன்படிக்கை. அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. பழைய மனுஷன, பழைய மனநிலையை கலைந்து போட்டு புதிய மனுஷனின் மனநிலையை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கு என்னதான் பண்ணணும்? இந்த புதிய மனநிலை வருவதற்கு சுவிசேஷமாகிய புதிய உடன்படிக்கையை தான் நம்ம உபதேசிக்கணும். அததான் அங்க சொல்ல வராரு. ஏன்? இதுதான் நீதியை கொடுக்கும். என்னையா அவங்களுடைய எண்ணமே என்னங்க? இவன் நீதிமானாகி நல்லா இருக்கணும், பரலோகம் போய் சேரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அவங்க எண்ணம் எல்லாம் மனித விசுவாசம், தேவ விசுவாசம் இல்ல. காண்கிறது மெய்யே, வேதவசனம் சொல்றது பொய்யே. அதை நான் பார்க்கலையே. காண்கிறது மெய்யன்னு அர்த்தம். வேதவசனம் சொல்றது பொய், தேவன் சொல்றது பொய்ன்னு அர்த்தம். அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்? ஆனா இந்த சுவிசேஷத்தை கேட்கிறவன், நான் காண்கிறதெல்லாம் பொய், இந்த சுவிசேஷம் சொல்லுறது ஒண்ணு. ஏன்? இது தேவன் சொல்லுகிறார் அப்படின்ற ஒரு வெளிப்பாட்டுக்கு வரான். யார் அதை கொடுக்கிறா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நியாயப்பிரமாணத்தை குறித்து உனக்கு இது பண்ண மாட்டாருங்க. கிருபையுள்ள வசனத்தை சொன்னாதான் அதற்கு சாட்சி கொடுப்பாரு. நான் போன வாரமே உங்களுக்கு வாசித்து காமிச்சேன்னு நினைக்கிறேன். வேணா திரும்பவும் அதை எடுக்கிறேன். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 3ஆம் வசனம் நினைக்கிறேன். எடுங்க. 14:3 என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கள் அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய், அங்க அடி உத உழுது எல்லா பக்கமும், அதான் தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக. ஐயா, அவர் எதங்க சீல் போடுறாரு? கிருபையின் வசனம், புதிய உடன்படிக்கையின் வசனம். கிரியையின் வசனம் நியாயப்பிரமாணம், கிருபையின் வசனம் புதிய பிரமாணம். அதற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்களால் செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணினார். அததான் அங்கேயும் சொல்றாரு. எங்க கலாத்தியர் 5:4 அற்புதங்களை செய்யறாரு. எப்படி செய்யறாரு? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பரிசுத்தம் கொடுக்கிறாரு. அந்த பரிசுத்தானவர் எப்ப அற்புதம் செய்ய முடியும்? நீங்க இந்த நற்செய்தியை கேட்கிற விசுவாசத்தினாலே தான் சொல்றாரு. அப்படிதானே? விசுவாச கேள்வியினாலே. விசுவாசம் நற்செய்தியை கேட்பதனாலதான் வரும். அப்பதான் ஆவியானவர் உங்க வாழ்க்கையில அதை அத்தாட்சி கொடுத்து அற்புதம் செய்ய முடியும். அதைதான் இங்கேயும் சொல்றாரு.
அந்த அற்புத வாழ்க்கை வாழ வேண்டுமானா நான் ஒன்னதான் கேட்கணும். எத? நற்செய்தி மாத்திரம்தான் விசுவாசத்தை உண்டு பண்ணும். புதிய உடன்படிக்கை நற்செய்தி, கிருபையின் உடன்படிக்கை நற்செய்தி, கிரியையின் உடன்படிக்கை அல்ல, கிருபையின் உடன்படிக்கை. அதுதான் இங்க சொல்றாரு. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம். முன்னாலே சொல்றாரு, இது ஆவியானவருடைய ஊழியம். நீங்களும் நானும் செய்த நம்முடைய வேலை அதை சொல்றது தாங்க. ஆனா அதை இருதயத்துல படமா கொண்டு வரவரு ஆவியானவர். அவர்தான் மறுரூபப்படுத்துகிறாரு. பாவியாகிய மனுஷனை நீதிமானாக்கினவர் அந்த தேவ சாயலை அவனை உண்டு. அப்படித்தானே 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அததான் இங்க என்ன சொல்றாரு, நாம பிரசங்கமோ ஊழியமை என்னவா, ஆக்கனை தீர்ப்பு கொடுக்கிற பழைய உடன்படிக்கை ஊழியம் அல்ல, நீதி. அப்ப நான் பிரசங்கம் பண்ணா அது அவங்களுக்கு நீதிமான் என்ற உணர்வை தருகிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒவ்வொரு பிரசங்கத்தையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி சொல்லும் பொழுது, நான் இன்னைக்கு செய்த பிரசங்கத்தினால நானும் கேட்டேன், அவங்களும் கேட்டாங்க. அப்படிதானே? அதுல யாருக்கா நீதிமான் என்ற உணர்வு வந்துதா? ஐயா பாவி நீச பாவி நான் ஐயா, அந்த உணர்வு வருதா? அது யோசித்து பாருங்க. அததான் பாடுறோங்க. முடிஞ்சது அப்படிதான் பாடுறோம். வாங்க எல்லாரும் ஒரு அழைப்பும் கொடுத்துடுறோம். நித்திய நீதிமான பார்த்து பாவி நீச பாவியா, அடா பாவிகளா அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்? ஆண்டவர் நீதிமான் ஆகிட்டாருங்க. பாவி நீச பாவி அல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவனுடைய பார்வையில இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த ஒரே காரணத்தினால நித்திய நீதிமானாக. அதுதாங்க தானியேல் 9:24 சொல்றாரு பாருங்க. அந்த தானியேல் 9:24 9:24 நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாள் எடுத்து வாசிக்கல. இன்னைக்கு ஏன்னா நீங்க எடுத்து வாசித்தீங்களான்னு எனக்கு தெரியல. அதை எடுத்து வாசித்தாலே உங்களுக்கு நல்லாவே புரியும். இயேசுவானவர் வரும் பொழுது என்ன நடக்கும் என்று அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த வெளிப்பாடு தான் இங்க சொல்றாரு. அங்க தரிசனத்துல அங்க நீ எனக்கு மிரியப்பானவன், நான் உனக்கு அறிவிக்க வந்தேன் தூதன் சொல்லிட்டு என்ன சொல்ற பாருங்க, மீறுதலை தவிர்க்கிறதற்கும். நல்லா பாருங்க, மீறுதலை தவிர்க்கிறதற்கும். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அதை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும். தொலைஞ்சா போச்சு. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, சமுத்திரத்தின் ஆழத்திலே முதுகுக்கு பின்னால. அதுதான் இங்க சொல்றாரு, தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவிர்த்தி பண்ணுகிறதற்கும். பரிகாரம் அப்படிதானே? தவிர்க்கிறதற்கு, தொலைக்கிறதற்கு, நிவிர்த்தி பண்ணுகிறதுக்கு, சரி பண்ணுகிறதற்கும், சரியில்லைன்றத சரி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும். அதை மாத்திரம் செய்யலங்க. பாவத்தை மாத்திரம் தொலைத்திரல, பாவத்தை மாத்திரம் தவிர்த்திரல, பாவத்தை மாத்திரம் நிவிர்த்தி பண்ணல, நித்திய நீதியையும் நமக்கு கொண்டு வந்து விட்டார். அதுதான் சொல்ற வருவிக்கிறதற்கு. இந்த தீர்க்க தரிசனத்தை முத்தரித்து போடு, அது 70 வாரம் சொல்லுன்ற. அதை கணக்கு போட்டீங்கன்னா அது கரெக்டா வரும். அபிஷேகம் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தில் 70 வாரம் செல்லுபடி கூறு. அப்ப பாருங்க, நான் எதற்கு சொல்ல வந்தேன்? பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி நமக்கு என்னத்தை கொண்டு வந்திருக்காராம்? நித்திய நீதியை வருவித்து விட்டார். அவனை பார்த்து பாவின்னு பிரசங்கம் பண்ணலாமா? உன் பாவங்களே உனக்கு நன்மை வராமல் தடை செய்கிறதுன்றத பிரசங்கம் பண்ணலாமா? அதுதான் அவனுக்கு ஹிண்டரன்ஸா இருக்குன்னு அதான் தொலைத்துட்டாரு, நிவிர்த்தி பண்ணிட்டாரு. நினைக்கவே மாட்டேன்னு சொல்றாரு புதிய உடன்படிக்கையில. அப்படின்னா அதுதான் தடை நம்ம பிரசங்கம். பிரசங்கத்துக்கு என்ன பண்ணுகிறோம்? அது ஆக்கனை தீர்ப்பு கொடுக்கிறதா? மூளை அறிவுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். அது ஆக்கனை தீர்ப்பு கொடுக்கிறதா, இல்ல நீதியை கொடுக்கிறதா? நித்திய நீதியை கொடுக்கிறதா? இது ஒரு நாள் நீதி இல்லைங்க, இழக்கவே திருப்பவே முடியாத நீதி. நித்திய நீதி, நரக ஆக்கினிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிற நீதி இது. வேதத்துல நீதிமான குறித்து ஏகப்பட்ட ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு. 100 கணக்கா இருக்குது. சங்கீதத்தின் நீதிமொழியிலுமே நிறைய இருக்குது.
அதெல்லாம் எந்த நீதினால வருதுன்னு நினைக்கிறீங்க? கிரியினால் வர நீதியா? ஒரு பயம் இல்லையே. அப்ப என்னத்துக்கு வேதத்துல எழுதி கொடுத்திருக்கணும்? அதுல ஒருத்தன் கூட இல்லைன்னா இது நீதிமான் இப்படிதான் இருப்பான்னு ஏன் படம் காமிக்கணும்? விசுவாசத்தினால் வருகிற நீதி தாங்க நித்திய நீதியை வரவைக்க பண்ணுவோம். வந்துருச்சு இல்ல? நீதி வந்த பிறகு நம்ம இன்னும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் இல்லைன்னு தானே சொல்றாரு. அதை எடுங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அதை நான் உங்களுக்கு வாசித்தே காமிச்சிடுறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. 21 இருந்து நான் வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா அல்லவே. உயிரை கொடுக்க, ஜீவனை கொடுக்க நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. அருளப்பட்டிருந்தால்னா இல்லைன்ற அர்த்தத்தில் தான் அவர் சொல்றாரு. அப்படி ஒருவேளை நியாயப்பிரமாணம் உங்களுக்கு நீதியை கொடுத்தா அந்த நீதியினால ஜீவன் வரும். ஆனா அப்படி இல்லையே. ஒருவர் கூட நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாகல. ஆகவே ஒருவரும் ஜீவனை அருள. அப்படி இராதபடியால் அடுத்தது சொல்லிட்டாரு, நியாயப்பிரமாணம் ஒருத்தருக்கும் நீதியை தரலைய, விசுவாசத்தை தராதுங்க. 3:12 சொல்லிட்டாரு, அது விசுவாசத்தை தராதுன்னு. அது விசுவாசத்தை தராதனால, நீதிமான் என்ற விசுவாசம் இல்லாதனால நித்திய ஜீவன்ல வாழ முடியாது. அதுதான் சொல்றாரு, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே, சுவிசேஷத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, புதிய உடன்படிக்கையின் விசுவாசத்தினாலே இந்த நீதியும் ஜீவனும் வெளிப்படும் என்று சொல்லுகிறார். அது வரைக்கும் தான் நியாயப்பிரமாணம் எல்லாரையும் அடிமைப்படுத்தி இருந்தது. இந்த ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் அடிமைப்படுத்தும் ஊழியம். இந்த ஊழியம் விடுதலை கொடுக்கும் ஊழியம். புதிய பிரமாணம் உங்க பிரசங்கம் ஜனங்களை அடிமைப்படுத்துகிறதா, விடுதலை கொடுக்கிறதா? ஆக்கினை தீர்ப்பு வந்துட்டாலே பிசாசு உங்களை அடிமைப்படுத்துவான். உங்களை அடிமைப்படுத்தத்தான் நியாயப்பிரமாணத்தை போதிக்க வைக்கிறான். நியாயப்பிரமாணம் என்று சொல்ல நான் வெறும் 10 கட்டளை சொல்லல, இவைகளின்படி செய், இவைகளின்படி செய்யாதே என்று போதிக்கிற போதனை எல்லாமே பிரமாணம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். நீங்க என்ன சொல்றார் பாருங்க, ஏகமாய் அடிமைப்படுத்தி இருந்தது, பாவத்திற்கு அடிமைப்படுத்தி இருந்தது. அப்ப என்ன சொல்றாரு, இப்ப இயேசு நித்திய நீதி வந்தாச்சு, அந்த விசுவாசம் வந்துருச்சு. இது நியாயப்பிரமாணத்துக்கு நேராக நம்ம வழி நடத்துகிற உபாதியார் என்று சொல்லுகிறார். 24 என்ன சொல்றாரு, விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, நியாயப்பிரமாணம் பாவிகளுக்குத்தான் சொல்றாரு. அங்க 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம், நீதிமான்களுக்கு அல்ல. ஆனா அவன் இந்த நியாயப்பிரமாணத்தினால எனக்கு இரட்சகர் தேவை, நான் பாவி என்பதை உணர்ந்து இயேசுவண்டை கிருபை அண்டை வரும் பொழுது விசுவாசித்து நீதிமானான பின்பு அவனுக்கு அது தேவையில்லை. ஏன்? அந்த நியாயப்பிரமாணம் கேட்ட நீதி அவள் பூரணமாய் நிறைவேறிற்று. ரோமர் 8:4 படிச்சு பாருங்க, ரோமர் 10:4 எடுத்து படிச்சு பாருங்க. பூரணமாய் அவளின் நியாயப்பிரமாணம் கேட்ட நீதி நிறைவேறிற்று. அது வந்த பிறகு திருப்பியும் நீதி ஆகணும். நியாயப்பிரமாணத்துக்கு நீங்க கீழே போகணுமா? அத ஒரு ஸ்டெப் தான், அந்த ஸ்டெப்பை தாண்டி வந்துட்டீங்க, திருப்பி ஏன் அதை பிடிச்சுக்கிட்டு அழுறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அது சொல்றதுன்னு சொல்ல பாருங்க, விசுவாசம் வந்த பின்பு. எப்ப விசுவாசம் வந்துச்சு? சுவிசேஷத்தை கேட்பதினால நமக்கு விசுவாசம் வந்தது. சுவிசேஷத்தை கேட்பதினால நமக்கு விசுவாசம் வந்தது. நற்செய்தியை கேட்பதனால, புதிய உடன்படிக்கையை கேட்பதனால, இயேசு என்ன செய்தார் சிலுவை பற்றிய உபதேசத்தை கேட்பதனால அந்த விசுவாசம் வந்துருச்சுன்னா என்ன வந்துடும்? தேவன் நீதி. தேவன் நீதி வந்தா ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். தேவன் நீதி விசுவாசம் இல்லாமல் ஜீவன் வாழ்க்கையில வெளிப்படாது. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப நம்ம விசுவாசம் வந்த பின்பு பழைய பிரமாணத்தை செய்யின்னு சொன்னா நீதிமானவனை பார்த்து
நீ நீதி ஆகணும், நீதி ஆகணும், நீ பரிசுத்தம் ஆகணும் அப்படின்னு சொன்னா திருப்பியும் பழைய பிரமாணத்துக்கு கீழே அவனை கொண்டு போறியே. அதுதான் அது வேலையை முடிச்சிருச்சு. அதுடைய வேலை காண்பிக்கிற வேலை தான். பாவின்னு உனக்கு உணர்த்துற வேலை தான். ரட்சகர் தேவைன்னு உனக்கு உணர்த்துகிற வேலை தான். அதோட அதோடைய சாப்டர் க்ளோஸ். சிலுவையிலே ஆணி அடித்தார். அப்படிதானே? குலைத்து போட்டார் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை. நான் சொல்லங்க, வேதவசனம் சொல்லுது. அப்படி சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு, இப்போ அங்க ஒருத்தன் கூட தேவபுத்திரன் ஆவல, அடிமையா தான் இருந்தான். இப்போ நாம அடிமைகள் அல்ல, புத்திரர்கள். அந்த இடத்துக்கு நம்ம கொண்டாந்துட்டோம் தான் அந்த ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாம் அங்க சொல்வதை பார்க்கிறோம். ஏன் இதை நான் சொல்ல வரேன்? நம்முடைய பிரசங்கமும் ஊழியமும் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் அல்ல, பிரசங்கம் அல்ல. பழைய உடன்படிக்கை அல்ல, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர். அததான் நம்ம பிரசங்கம் பண்ணுறது. அது இவ்வளவு ஆணித்தரமா இங்க சொல்றாரு. இங்க நீங்க தீமோத்தேயுக்கு வந்தீங்கன்னா அங்க ரொம்ப தெளிவாய் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். 1 தீமோத்தேயுக்கு வாங்க. அங்க நான் ஏற்கனவே சொன்னேன், 3ஆம் வசனத்தை பாருங்க. வேற்றுமையான உபதேசம்னா நியாயப்பிரமாண போதியாதபடி. 7ஆம் வசனத்தை நான் சொல்றாரு, அது தாங்க என்னன்னே தெரியாம போதிச்சுட்டு இருக்காங்க. நீ அவங்களுக்கு கட்டளையிடும் பொருட்டு தான் உன்னை அங்க விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. கற்பனையின் பொருள் என்னவென்றால் சுத்த இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். 3 காரியம் சொல்றோம். சுத்த இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். சுத்த இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். இது 3மே நியாயப்பிரமாணத்தினால வராது. அப்படிதானே? அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? இருதயத்தை எப்படி நம்மளை சுத்தம் பண்ணினார் சொல்றாரு. நான் எடுத்து படிச்சிடறேன். அப்போஸ்தலர் 15:9. அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்ல. ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரிதான், யூதரானாலும் புறஜாதியாரானாலும் அப்படிதான் செய்யறான்னு நாங்க சொல்ல பாருங்க. விசுவாசத்தினாலே அவருடைய இருதயங்களை சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். கொர்நேலி வீட்டுல நடந்ததை இங்க சொல்ல வர. அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் போதிக்கல, சுவிசேஷத்தை தான் போதித்தார். அவராலே பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. புதிய உடன்படிக்கையை போதித்தார். கேட்டவர்களுக்கு விசுவாசம் வந்தது. ஏன்? நல்ல செய்தியை கேட்டாங்க. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கல. நீ பாவி, உன் பாவத்திற்கு தண்டனை மரணம், அதை போதிக்கலங்க. பாவம் உன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும், பாவம் செய்யற ஆத்மாவே சாகும், பிரசங்கம் பண்ணல. பாவத்திற்கு பரிகாரம், பாவத்தை துளைத்து விட்டார், அக்கிரமத்தை நிவர்த்தி செய்து விட்டார், நித்திய நீதியை கொண்டு வந்து விட்டார். கேட்டாங்க, விசுவாசம் வந்துச்சு. ஆவியானவர் அதுதான் சொல்றாரு, அவங்க இருதயம் அப்பொழுது சுத்தமாக்கப்பட்டது. ஐயா, கேட்கும் போதுதான் சும்மா நான் கழுவும் திரு ரத்தத்தாலே எனக்கு சுத்த இருதயத்தை தாரும். புரோஜனம் இல்ல. எவ்வளவுதான் அழுது புலம்புனாலும் புரோஜனம் இல்ல. எதுலதான் புரோஜனம்? அது அழகா அங்க சொல்லுவாரு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு வாருங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவர்களாயும். சுத்த இருதயம் எப்பங்க வருது? சுத்த இருதயம், நல்ல மனசாட்சி, இதெல்லாம் எப்பதான் வருது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலதான் வருகிறது. அதை விசுவாசித்த அந்த நாளிலே, நீதிமானாக்கப்பட்ட நாளிலே, நீதிமான் என்ற மனசாட்சி, சுத்த இருதயம். அதான அவர் அங்க சொல்றாரு. துர்மனசாட்சி என்னங்க? துர்மனசாட்சி என்ன? குற்றம் உண்டு என்ற மனசாட்சி துர்மனசாட்சி. எங்க இருந்து சொல்றேன்? இதே அதிகாரத்துல 3 வசனத்துல அது சொல்றாரு.
10ஆம் அதிகாரத்துல. நீங்க வாங்க அதிகமா நான் வாசித்துறேன். 10ல என்ன சொல்றார் பாருங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமானது வரப்போகிற புதிய உடன்படிக்கை அதுதான் நன்மையாயிராமல் அது நிழலாய்தான் இருக்கிறது. அவங்க வருஷந்தோறும் பலிகளை செலுத்துறாங்க. ஆனா ஒரு காலம் அவளை பூரண என்னத்த சொல்றாரு, உங்க மனசாட்சி குற்றம் இல்லை என்ற நல்ல மனசாட்சி வரவே வராது. அது அர்த்தவாதில சொல்லிடுறாரு. இன்னும் பாவங்கள் ஒன்று உணர்த்தும் மனசாட்சி தான் அவங்களுக்கு இருக்கும் நியாயப்பிரமாணத்தில் இருக்க வரைக்கும். அததான் சொல்ற 2ஆம் வசனத்துல. பாவங்கள் உண்டு என்ற நினைவு கூறுதல் மனசாட்சி இருக்கும் நியாயப்பிரமாணத்துல. ஆனா புதிய பிரமாணத்தை குறித்து சொல்லும் பொழுது அங்க 9:14 என்ன சொல்றாரு பாருங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பலிதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் சேவிக்கும்படி ஆராதிக்கும்படி உங்களுக்கு மனசாட்சியை செத்த கிரியையில சுத்திகரிக்கிறது. என்னங்க செத்த கிரிய? ஏன் கிரிய? தேவனுடைய கிரியை என்னங்க? அது ஒண்ணுதான் உயிருள்ள குறை. என்ன? விசுவாசம். கிரியையினால வருகிறதெல்லாம் செத்த கிரியை. அப்போ அந்த கிரியையினால என்ன? துர்மனசாட்சி தான் வரும். நல்ல மனசாட்சி வராது. ஏன்? நீ செய் முயற்சி வருகிற எல்லா கிரியையும் ஆண்டவருடைய பார்வையில அழுக்கான கந்தை. எவ்வளவு நல்ல காரியம் செய்தாலும் தேவனுடைய பார்வையில நமக்கு எதுதான் நமக்கு நற்கிரியா இருக்கிறது? தேவகுமாரனை விசுவாசிப்பதே. யோவான் 6:29 சொல்றாரு. இங்க அதான் சொல்றாரு, நித்திய ஆவியினாலே என்றார். நித்திய ஆவியினாலே பழுதற்றாக பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம். அததான் அங்க 10:22 சொன்னாரு. துர்மனசாட்சி நீங்க. அததான் தீமோத்தேயுக்கும் அவர் சொல்றத பாக்குறோம். இது நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும்னா இந்த 9ல இதை சொல்லும் போது 12லே சொல்லிடுறாரு. ஆடு மாடு ரத்தம் அல்ல நமக்கு இந்த மனசாட்சியை நித்திய மீட்பை தந்தது, நித்திய மனசாட்சியை தந்தது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொல்லுகிறார். அததான் 12ஆம் வசனம் சொல்றாரு. நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார் சொந்த ரத்தத்தினாலே. அதே இது நீங்க 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாங்க. என்ன சொல்றாரு? நியாய பிரமாணம் ஒன்றையும் உங்க மனசாட்சியை பூரணப்படுத்தவில்லை. ஏன் பூரணப்படுத்தவில்லை? அது பலவீனம் உள்ளது, பயனற்றதுன்னு முந்தின வசனத்திலேயே சொல்லிடுறாரு. அத மனசாட்சியே பூரணம். அப்ப எதங்க நம்ம பிரசங்கிக்க போறோம்? எந்த ஊழியத்தை செய்ய போறோம்? மனசாட்சியை பூரணப்படுத்துகிற ஊழியம். நல்ல மனசாட்சி. அதுதான் சொல்றாரு. இத வரிசையா அவர் சொல்லிக்கொண்டே வருவதை நம்ம பார்க்கிறோம். அவர்களை பூரணப்படுத்தவில்லை. ஒருவேளை பூரணப்படுத்தி இருந்தா புதிய ஊழியமே தேவையில்லைன்னு முன்னால சொல்லிடுறாரு. அது பூரணப்படுத்தாதான் புதிய ஊழியமே தேவையா இருந்தது என்று சொல்லுகிறார். 11ஆம் வசனம் பாருங்க. பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் இந்த புதிய ஊழியம் ஆனான்றாரு. அது 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கேயும் அதுதான் சொல்றாரு. 5:9 சொன்னாரு. அவர் பூர்ணராணி அவருக்கு கீழ்ப்படிந்தவர்னா என்னங்க? விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தன்னு சொல்றாரு ரோமர் 1. அதான் சொல்றாரு. இந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்த யாவரும் நித்திய ரட்சிப்படைவதற்கு காரணரானார். நித்திய நீதிமான் என்ற மனசாட்சி அடைவதற்கு அவர் காரணராகிவிட்டார். உங்க கிரியை அல்ல, என் கிரியை அல்ல. அததான் திரும்ப திரும்ப அவர் அங்க சொல்றாரு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? கற்பனையின் பொருள் என்னவென்றால் புது உடன்படிக்கையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போதுதான் இது மூணுமே வரும். சுத்த இருதயம் கேட்கறதுனால, நல்ல மனசாட்சி, அப்படித்தானே? மாயமற்ற விசுவாசம். விசுவாசம் என்ன விசுவாசமா? மாயமற்ற விசுவாசம். மாயமற்ற விசுவாசம் என்ன? அவிசுவாசமே இல்லாத விசுவாசம். அப்படித்தானே சொல்றாரு மார்க் 11:23. சந்தேகப்படாமல். அதுதான் மாயமற்ற அந்த விசுவாசத்துல. அங்க ஒண்ணுமே அவிசுவாசம் இல்லை. அந்த விசுவாசம் எப்பதான் வரும்? இந்த கிருபையில தேவன் நீதியா இருக்கிறேன் ஸ்திரப்பட்டாதான் அந்த விசுவாசம் வரும். மாயமற்ற விசுவாசம் எப்போ வரும்? மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொன்னால் அந்த விசுவாசம் வரதுக்கு தான் கிருபையில பலப்படு.
கிருபையில ஸ்திரப்படு. இந்த புதிய உடன்படிக்கையின் உபதேசத்துல இத கேட்டு 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 இருதயத்தை நிரப்பு. இது இருதயத்துல வாசம் பண்ணணும், குடிகொள்ளணும். அப்பந்தான் என்ன விசுவாசம் வரும்? தேவரக விசுவாசம். சந்தேகமே, நான் சொன்னா சொன்னபடி ஆகும். தேவனை போல பேசுகிற விசுவாசத்துக்கு வருவோம். தேவ நீதி எப்பொழுதுமே பேசும் என்று சொல்லுகிறார் ரோமர் 10. அந்த விசுவாசத்துக்கு வர என்ன வேணும்? தேவ நீதி வேண்டும், மனித நீதி அல்ல. தேவ நீதி வேண்டும். அதுதான் அவர் இங்க சொல்றாரு. அதை சொல்லிட்டு அந்த 19ஆம் வசனத்தை அதை இன்னும் தெளிவுபடுத்துறார் பாருங்க. இந்த நல்ல மனசாட்சி, என்ன மனசாட்சி? நீதிமான் என்ற மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார். ஏன் சொல்றாரு? அவனை பார்த்து நீ விசுவாசமும் நல்மனசாட்சி உடையவனாய் இருந்தாரு. வேற ஒண்ணுமே சொல்லலங்க அவரு. நீ இதுக்கெல்லாம் கீழ்ப்படின, இப்படியெல்லாம் அதெல்லாம் ஒரு லிஸ்ட் போடல. ஊழியக்காரனுக்கு அவர் சொல்றாரு விசுவாசமும். ஏன் இந்த போராட்டம் தான் உனக்கு உண்டு? உன் விசுவாசத்தையும் நல்ல மனசாட்சியும் காக்குற போராட்டம், நல்ல போராட்டம், அதுதான் உனக்கு குறித்து உண்டானது. அதுல மட்டும் நீ உறுதியாயிருன்னு சொல்றாரு. அத சொல்லிட்டு தான் சொல்றாரு, இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் உள்ளது. இந்த நல்ல மனசாட்சி கெட்டு போச்சுன்னா, துர்மனசாட்சி வந்துருச்சுன்னா விசுவாசமாய கப்பல் அப்படின்னா என்ன? குற்ற உணர்வு உள்ள மனசாட்சி வந்துருச்சுன்னா இந்த விசுவாசமாகிய கப்பல் தானே நம்மள தேவ சாயல. விசுவாசத்தினாலதான் எல்லாமே. தேவன் நமக்கு வச்சிருக்கிற டெஸ்டினேஷனுக்கு நம்ம கொண்டு போகிற கப்பல் விசுவாசம். கிரியா இல்ல, என் கீழ்ப்படுதல் இல்ல, விசுவாசம் தான். ஆனா அந்த கப்பலை சேதப்பட்டு போகுமா எப்போ? இந்த துர்ச்செய்தியை கேட்டு, பழைய உடன்படிக்கையின் செய்தியை கேட்டு, நியாயப்பிரமாணத்தை கேட்டு, அந்த ஊழியத்தை செய்கிற மக்களின் செய்தியை கேட்டு துர்மனசாட்சி என்ன? எனக்கு இன்னும் குற்றம் உண்டு, எனக்கு ஆக்கனை தீர்ப்பு உண்டு, நான் பாவி அப்படின்னு ஒரு மனசாட்சி வந்துருச்சுன்னா விசுவாசமாகிய கப்பல் சேதப்படும் என்று சொல்லுகிறார். விசுவாசமாகிய கப்பல் சேதப்பட்டுட்டா ஜெயம் வருமா? உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கூடாத காரியம் ஒன்றும். இதெல்லாம் என்னங்க சொல்லுது? தேவ சாயலை வெளிப்படுத்துவதை சொல்லுகிறது. அதற்கு தேவையெல்லாம் இந்த தேவனது விசுவாசம். இந்த விசுவாசத்தை சேதப்படுத்துவது கெட்ட மனசாட்சி, குற்ற உணர்வு, ஆக்கினை தீர்ப்பு உள்ள மனசாட்சி, துர்மனசாட்சி என்றார். துர்மனசாட்சி இது விசுவாசத்தை சேதப்படுத்தும். அப்ப எதைதான் நான் கேட்கணும்? இந்த விசுவாசத்தை சேதப்படுத்தும் ஊழியமா? அங்க தீமோத்தி பவுலடிகளார் கலாத்தியர்ல என்ன சொல்றார் பாருங்க. கலாத்தியருக்கு வாங்க 1ஆம் அதிகாரத்துல இந்த நியாயப்பிரமாணத்தை கேட்கறதுனால இங்க சுவிசேஷ விசுவாசம் சேதப்படுன்றத அந்த ஊழியம் தான் நான் செஞ்சேன்றாரு. 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் பழைய வாழ்க்கை பற்றி சொல்லும் பொழுது 23ஆம் வசனம் பாருங்க. முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசம். என்ன அழிக்க தேடினா? விசுவாசம். ஜனங்களுடைய அவங்க சுவிசேஷத்தை கேட்டு ரசிக்கப்பட்டாங்க. அது தப்பு, நியாயப்பிரமாணத்தை செய்யணும், நியாயப்பிரமாணம் தான், நியாயப்பிரமாணம் தான் சொல்லி நியாயப்பிரமாணத்தை கொண்டாந்து இவர் போதித்தாரு. அதுக்கு விரோதமானவங்களை துன்பப்படுத்தினாரு. அவனுடைய பழைய வாழ்க்கையை பார்க்கிறான். நியாயப்பிரமாணத்தின் மேல் பக்தி வைராக்கியம் உள்ளவனா இருந்தார், தேவன் மேல இல்ல. His zeal was for the law. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அதை அழிக்க. எப்படி அழிச்சான்? கிருபை சுவிசேஷத்துக்கு விரோதமாக, புதிய உடன்படிக்கைக்கு விரோதமாக அவன் போதித்தபடினாலே அதை அழித்தான். அதை போதிக்கிறவங்களெல்லாம் லிட்டரலா அழித்தான். அதுதான் அங்க சொல்லப்பட்டுள்ளது. அப்ப பாருங்க, எதை கேட்கறதுனால விசுவாசம் அழிக்கப்படுகிறது? பழைய உடன்படிக்கையை கேட்பதனால விசுவாசம் அழிக்கப்படுகிறது. விசுவாசமாகிய கப்பல் சேதப்படுகிறது. அப்போ நம்ம டெஸ்டினேஷன் என்ன? தேவ ஜீவனில் வாழ முடியுமா?
விசுவாசம் இல்லாமல் அதான் சொல்றாருல பவுல் 2:20 இல்ல கலாத்தியர்ல, எப்படி தான் வாழ்கிறேன்றதை சொல்றாருல, அது விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு என்ன வேணுமா? இந்த நல்ல மனசாட்சி வேணும். என்ன நல்ல மனசாட்சி? குற்றமே இல்லை. எபிரேயர் 10:1-4 வசனம் திரும்பவும் வாசிங்க அத. குற்றமே இல்லை என்ற மனசாட்சி. என் கணக்கில் பாவமே இல்லை, ஆக்கினை தீர்ப்பே இல்லை, நான் நித்திய நீதிமான் என்ற மனசாட்சி. இது என் கிரியையினால் அல்ல, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவருடைய கிரியை, அவருடைய ரத்தத்தினால் எனக்கு வந்த பாக்கியம். அததான் இங்க சொல்றாரு. அதே 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுவார் பாருங்க. இந்த ஃபெய்த் ஆபரேட் பண்ணனா அது ஒரு சீக்ரெட் இருக்கும் பிரதர். த கீ ஆர் த சீக்ரெட் ஆஃப் லிவிங் இன் ஃபெய்த் அப்படின்னு அங்க சொல்றாரு. விசுவாசத்தில் வாழ்வதற்கான சாவி அல்லது ரகசியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தினேன். என்னவா? சுத்த மனசாட்சி தான். விசுவாசத்துல வாழணும்னா நீதிமான் என்ற மனசாட்சி இருந்தாதான் வாழ முடியும். விசுவாசத்துல வாழ்ந்தாதான் தேவ ஜீவனில் வாழ முடியும், தேவ சாயலை வெளிப்படுத்த முடியும். அதுக்கு ரகசியமே நல்மனசாட்சி தான்றாரு. சுத்த மனசாட்சி, நல்மனசாட்சி. இதுக்கு எதிரான பாவம் உண்டு என்ற மனசாட்சி துர்மனசாட்சி. அது விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தும் என்றுதான் சொல்லுகிறார். அப்போ விசுவாசம் வரணும்னா எதைதான் நம்ம பிரசங்கிக்கணும், எதைதான் நம்ம கேட்கணும்? நீங்கள் கேட்கிறதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்க எதை கேட்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படும். மரணத்தை கேட்டுட்டு இருக்கீங்களா? ஜீவனை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிறத கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? ஆக்கினை தீர்ப்பே இல்லை, நீதிமான் என்ற பிரசங்கத்தை கேட்கிறீங்களா? அததான் ஆண்டவர் சொல்றார், நீங்க கேட்கிறதை குறித்து கவனமா இருங்கள். நீங்க எதை கேட்கிறீங்களோ அதுதான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வரும்ன்ற. நம்ம கேட்கறதுல ரொம்ப ஏகப்பட்ட மெசேஜ் வருங்க யூடியூப்ல. ஆனா நம்ம தான் நிதானிக்கணும். வேற்றுமையான உபதேசமா? இந்த உபதேசம் எனக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணுதா? விசுவாசத்தை உண்டு பண்ணலனா அது வேற்றுமையான உபதேசம். எனக்கு குற்ற உணர்வை தருகிறதா? அது வேற்றுமையான உபதேசம். எனக்கு ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கிறதா? அது வேற்றுமையான உபதேசம். என்னை அடிமைப்படுத்துகிறதா? அது வேற்றுமையான உபதேசம். அதுதான் அவர் சொல்றாருங்க. அத சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. என்ன சொல்றாரு? சுத்த மனசாட்சி சொல்லிட்டு 4ஆம் அதிகாரம் வரும்போது 6ஆம் வசனத்துல, இவைகளையே நீ சகோதரருக்கு போதித்து வந்தால், எது விசுவாசக்குரிய வார்த்தைகள், எது விசுவாசத்துக்குரிய வார்த்தைகள், எவைகளையே போதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். புதிய உடன்படிக்கை, கிருபையின் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், நான் என்ன செய்தேன் இல்ல, நீங்க என்ன செய்யல, அவர் என்ன செய்தார், அதையே நீ போதித்துக் கொண்டிருந்தால் அது விசுவாசத்திற்குரிய வார்த்தைகள். அங்க நீதியின் வார்த்தைகள்ன்றாரு. புரியுதுன? இது விசுவாசத்திற்குரிய வார்த்தைகள். ரோமர் 10 சொல்லும்போது நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தைன்னு சொல்லிட்டுதான் சுவிசேஷத்தை சொல்லுகிறாரு. அப்போ விசுவாச வார்த்தை எதுங்க? சுவிசேஷம். அதுதான் விசுவாசத்தை தரும், விசுவாசத்தை கட்டும். நியாயப்பிரமாணம் விசுவாசத்தை அழிக்கும், குற்ற மனசாட்சி கொடுத்து. அதுதான் இங்க சொல்றாரு. அந்த நீ அனுசரித்த போர்வதத்திலும் தேறினவனாகி நல்ல ஊழியக்காரனாயிருப்பாய். How to become a good minister of God? ஒரே வார்த்தையில சொல்லிட்டாருங்க. You can become a very good minister of God. தேவனுடைய நல்ல ஊழியக்காரனா நீ இருக்கணும்னா வேற கிரைட்டீரியாவே கிடையாது. ஒரே ஒரு சீக்ரெட் கண்டுபிடிச்ச வச்சுக்கான்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? விசுவாச வார்த்தைகளையே போதி. அவைகளை நீ போதித்து வந்தால் அத நீனும் அனுசரிக்கிற, மத்தவங்களையும் தேர்வனாக்கிற, உன்னையும் தேர்வனாக்கிற. அப்ப நல்ல, அதுதான் முடிக்கும் போது சொல்லிடுறாரு 16ஆம் வசனத்துல. அப்போ நீ நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். புதிய உடன்படிக்கை ஊழியம் செய்யறவன் தாங்க நல்ல ஊழியக்காரன். ஏன்? நல்ல மனசாட்சியை உண்டு பண்ணுகிறான், நீதியை உண்டு பண்ணுகிறான், விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறான்,
தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அவன் வாழ்க்கையில நிறைவேறுகிற விசுவாசம் வந்தபடினால அந்த தேவ சாயல், காட்லினஸ் இங்கிலீஷ், இங்க தேவ பக்தி சொல்றாங்க, அங்க காட்லினஸ் பாருங்க, தேவ சாயலை வெளிப்படுத்துகிறான். ரொம்ப தெளிவா அங்க சொல்லுவதை பார்க்கிறோம். இதிலே நீ நிலை கொண்டிருந்தால் உன்னையும் உன்னை கேட்கிறவங்களையும் நம்ம என்ன ஊழியம் செய்ய போகிறோம், எதை உபதேசிக்க போகிறோம், எதை பிரசங்கம் பண்ண போகிறோம், எதை நாம் கேட்க போகிறோம், the choice is yours. தெரிந்து கொள்ளுதல் உன்னை ஆண்டவர் யாரையும் கம்பல் பண்றது இல்லைங்க. we are a free will man. சுய சித்தம் உள்ளவர்கள். சாத்தான நம்மளை கம்பல் பண்ண முடியாது, அவன் அப்படி டெம்ப்ட் தான் பண்ண முடியும். ஆண்டவரும் நம்ம கம்பல் பண்றது இல்ல, நம்ம தான் தெரிந்தெடுக்கிறோம். எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கை மிக்சரா? அதான கலாச்சாரத்துல போட்டு தள்ளுறாரு, உதவாதுரான்னு. புதிய உடன்படிக்கை நற்செய்தி, சுவிசேஷத்தின் நற்செய்தி, விசுவாசத்தினால் நீதிமான், கிரியையினால் அல்ல, விசுவாசத்தினால் நீதிமான். இந்த நற்செய்தியை தான் சொல்றாரு. உன் கிரியை அல்ல, அவருடைய கிரியை. நீ எப்படி வாழ்கிறாய் என்பதினால் அல்ல. அவர் நம்மில் எதிர்பார்ப்பது என்ன? நீ நல்லா கிரியை செய்யணும், கீழ்ப்பட அப்படியே எதிர்பார்க்கிறாரு. சரியாக நீ விசுவாசிக்க வேண்டும். சரியான விசுவாசத்தை தருவது புதிய உடன்படிக்கை சுவிசேஷம். சரியான விசுவாசத்தை அவர் நம்ம எதிர்பார்க்கிறாரு. அதுக்குதான் கேட்கிறதில் கவனமாய் இருன்றாரு. இது உன் வாயை விட்டு பிரியாது இருக்கணும், கண்ணை விட்டு பிரியாது இருக்கணும், இரவும் பகலும் சுவிசேஷம் தியானமாய் இருக்கணும்ன்றாரு. அப்போ நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுதாங்க காட்லினஸ், அதுதான் காட்லினஸ். அதுதான் இங்க சொல்றாரு. உன்னையும் உன் பிரசங்கத்தை கேட்பவர்களையும் உன் சபை விசுவாசிகளையும் நீ உபதேசிக்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் அது ரட்சிக்கும்னா என்னங்க? ரட்சிப்பு இஸ் சொட்டோரியோ, ஆல் இன்க்ளூசிவ் கிரீக் வேர்ட். அப்படிதானே? வெற்றியை தரும், சுகத்தை தரும், செழிப்பை தரும், அப்படிதானே? விருத்தியை தரும், எல்லாத்தையும் சுகத்தை தரும், எல்லாமே இன்க்ளூசிவ் வேர்ட். அது அதுக்கு என்னதான் செய்யணுமா? இந்த உபதேசத்துல நீ ஜாக்கிரதையா இருன்னு சொல்றாரு. அததான் அங்க திருப்பி 6ஆம் அதிகாரத்திலே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னல, 4ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனம், நலம் தரும் வசனம், கத்தோலிக்க இவ்வளவு போடுற வார்த்தை நான் எடுத்துக்கிறேன். ஆரோக்கியமான வசனம்னா எனக்கு நன்மை நலமானதை தரும் வசனம். அது எனக்கு என்ன தீமைதான், ஏன் குற்ற உணர்வை கொடுத்து எனக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுத்து மரணம் தீமையை வருவிக்கிறது. எதையா நம்ம தெரிந்து கொள்வோம்? நன்மை வருது தெரிந்து கொள்வோமா, தீமை வருகிறது தெரிந்து கொள்வோமா? ஆசீர்வாதம் வருகிறதை தெரிந்து கொள்வோமா, சாபம் வருகிறதை தெரிந்து கொள்வோமா? ரெண்டுமே நமக்கு முன்னால வைக்கிறார். மரணமும் ஜீவனும், எதை நீங்க பேச போறீங்க? உங்க வாயில எப்பொழுதும் சுவிசேஷம், புதிய உடன்படிக்கை என்ன சொல்லுதோ அதுதான் காணப்படணும். உங்க பிரசங்கம் அதுவாதான் சொல்றாரு. ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசத்துல போதிக்கனா இருந்தா அவனை விட்டு விலகு. அடுத்த வசனம் சொல்றாரு 5ஆவதுல, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஐயா, நம்முடைய போதனையும் நாம் கேட்பவைகளும் எதுவாக இருக்க வேண்டும்? புதிய நாம் இருப்பது புதிய உடன்படிக்கை கீழ் இருக்கிறோம். நாம் நியாயப்பிரமாணத்தின் கீழ் இல்ல. நாம் மறுபடியும் பிறந்த நாளிலே புதிய பிரமாணம், அதுக்குதானங்க இயேசு வந்தாரு. அதுதானே புதிய உடன்படிக்கைன்னு சொல்றாரு தி லாஸ்ட் சப்பர்ல. அப்படிதானே? என்ன சொல்றாரு? அநேகருடைய பாவங்களுக்காய் சிந்தப்படுகிற இது புது உடன்படிக்கை என்ற அர்த்தம். இந்த புது உடன்படிக்கையை கொண்டு வந்துட்டாருங்க. பழைய உடன்படிக்கை அதோட ரெடண்டன்ட், அதோட முடிந்தது, நாள்பட்டது, அழிந்து போனது, உருவற்றது, நிறைய வார்த்தை இருக்கு. ஆனா நம்ம மனநிலை அதற்கு இன்னும் மாறல. அவர் நிருபங்களிலே கடைசியில பிராக்டிகல் லிவிங் சொல்றாருல, அதை தான் எடுத்து பிரசங்கம் பண்றாங்க.
அதுக்கு முன்னாடி சொல்றாருல்ல, இந்த புதிய உடன்படிக்கையின் பாக்கியம் கிறிஸ்துவுக்குள் நீ யார், அத சொல்ல தவறிட்டாங்க. அத சொன்னாதான் இந்த நல்ல மனசாட்சி வரும். இந்த நல்ல மனசாட்சி தான் விசுவாசத்தை தரும். இந்த விசுவாசம் தான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வைக்கும். அப்போ அந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே உபதேசிச்சிட்டீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்லாமையே ஆவியானவர்களை உணர்த்துவாங்க. ஆனா போதிக்க வேண்டியது என்ன? சுவிசேஷம் தான். ஆரம்பம் முதல் முடிவு வரை விசுவாசத்திற்கு சுவிசேஷம் தான். ரோமர் 1:17 சொல்றாரு. என்ன சுவிசேஷம்? விசுவாசத்தினால் நீதிமான். கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த ஒரு சுவிசேஷத்தினால் வாழ்கிற வாழ்க்கை. அதனாலதான் ஆண்டவர் என்ன அதுக்காக அழைத்தாரு. அதுதான் எனக்கு பிரதானம். மீதி எல்லாம் அதுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன்றார் பாருங்க அப்போஸ்தலர் 20. இந்த கிருபையின் சுவிசேஷத்திற்காக என் ஜீவனையும் கொடுக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றார். Because he knows the value of this gospel of grace. ஊரெல்லாம் போராட அவருடைய உபத்திரவ லிஸ்ட் எல்லாம் காரணம் என்னங்க? பசி, பட்டினி, அடி, உத, மரணம் எல்லாம் எங்க? கப்பல் எல்லாம் எதுக்காக? இந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாக அவருடைய எல்லா உபத்திரவம் இதற்காக நான் எதையும் செய்ய தயார். ஏன் அவ்வளவு தூரத்துக்கு இதை குறித்து வெளிப்பாடு? ஏன் இது ஒண்ணுதான் மனிதனுக்கு தேவை. விசுவாசம் தேவை மனிதனுக்கு. அந்த விசுவாசத்துக்கு நல்ல மனசாட்சி தேவை. நீதி என்ற மனசாட்சி தேவை. இந்த நீதியை தருவது சுவிசேஷத்தை கேட்பதினால். ஆகவே அந்த சுவிசேஷத்திற்கு என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். அதனாலதான் தீமோத்தேயுக்கு முடிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? சுவிசேஷகனுடைய வேலை செய். நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டது. எப்படி போராட்டம்? சுவிசேஷத்திற்காக. நோ அதர் திங். இந்த சுத்த மனசாட்சியையும் இந்த விசுவாசத்தையும் காத்துக்கொள்ள வேண்டுமானால் சுவிசேஷத்தை இருதயத்தில் காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய பிரதானமாய் இருக்க வேண்டும். அததான் இங்க சொல்றாரு அவர். சுவிசேஷகனுடைய வேலையை செய். தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது நீங்க அந்த 2 நிருபங்களையும் எடுத்து பாருங்க. பாஸ்டரல் அட்வைஸ். பாஸ்டர்ஸ் நமக்கு கொடுக்கிறது அது அங்கதான் அட்வைஸ் தான். கிருபையிலே பலப்படுதான் சொல்றாரு. அவைகளை விட்டு ஓடு. வேற்றுமையான உபதேசங்கள், நலம் தராத உபதேசங்கள். நலம் தரும் உபதேசம் சுவிசேஷம். மகிமையானது நித்திய ஆனந்த கர்த்தரின் சுவிசேஷம். அப்படின்னா நித்திய மகிழ்ச்சி. அவருடைய மகிழ்ச்சி நம்மேல் இருக்க, சஞ்சலம் தவிப்பும் ஓடி போக இந்த சுவிசேஷம் மாத்திரம்தான். இதை கேட்கும் போதுதான் சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அழைப்பு என்ன, நம்முடைய உபதேசம் என்ன, நாம் கேட்பது என்ன, இது நம்மை சார்ந்தது. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக அழைத்தீர் ஆண்டவரே. நாங்கள் புதிய உடன்படிக்கையில் வாழும்படி எங்களை அழைத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் வேற்றுமையான உபதேசங்களை கேளாதபடிக்கு, போதியாதபடிக்கு, இவைகளையே நினைத்து கொண்டு, சிந்தித்து கொண்டு, தியானித்து கொண்டிருக்க, அதன் மூலமாக எங்களையும் நாங்கள் போதிக்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்ள முடியும் சொன்னீங்க ஆண்டவரே. அதை நாங்க புரிந்து கொள்ளணும். ஒரு நல்ல ஊழியக்காரன் என்பவன் சுவிசேஷத்தை போதித்து நல்ல மனசாட்சியும் விசுவாசத்தையும் உண்டு பண்ணுபவன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அந்த நல்ல ஊழியக்காரரால் நாங்க இருக்க எங்க உபதேசம் சுவிசேஷத்தினால் சாரம் ஏற்றப்பட்டதால், கிறிஸ்துவால் சாரம் ஏற்றப்பட்டதால், அவர் செய்து முடித்த கிரியையினால், கிருபையினால் சாரம் ஏற்றப்பட்டதால் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். உம்முடைய ஆளுகைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.